ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் ஈஸியாக டேபிள்ஸ் எப்படி எழுதுறதை பற்றி கற்றுக்க போகிறோம். இப்போ 13 டேபிள்ஸ் வேணும்னு வச்சுக்கோங்களேன். 13ஓட முதல் நம்பர் பாருங்க, இங்கே 111ன்னு இருக்குது. அப்போ முதல்ல 1 டேபிள் எழுதிக்கோங்க. ஏன்னா 1 டேபிள்னா அதே நம்பர் தானே வரும். அதனால் 1 2 3 4 அப்படின்னு சொல்லி இங்கே 10 வரைக்கும் எழுதிக்கலாம். இது ஈஸியாக நம்மளால் எழுதிட முடியும். இது வந்து எத்தனை டைம்ஸ் வருமோ அந்த நம்பரை நம்ம அப்படியே எழுதுறோம், அவ்வளோதான். அடுத்து 13ஓட நெக்ஸ்ட் நம்பர் வந்து 3 தானே. அப்போ பக்கத்தில் 3 டேபிள் எழுதுங்க. 3 1s are 3, 3 2s are 6, 3 3s are 9, 3 4s are 12, 3 5s are 15, 3 6 are 18, 21, 24, 27, 30 இப்படி கிடைச்சிச்சா. இதில் நம்ம இதில் 3 டேபிள்ல இருந்து யூனிட் பிளேஸோட நம்பரையும் இங்கே இருந்து 10th பிளேஸோட ஆன்சரையும் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃபைனல் ஆன்சர் அதுதான். இதில் ஒரே ஒரு நம்பர் தான் இருக்காங்க, அதனால 13 அப்படியே வந்துடும். இதுலயும் ரெண்டுத்துலயுமே ஒரு நம்பர் தான் இருக்காங்க, அதனால அவங்களை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஸோ எழுதியாச்சு. இந்த மாதிரி இப்போ இதுல வந்து 12ன்ற நம்பர்ல யூனிட் பிளேஸ்ல 2 அப்படியே வரும். ஆனா இந்த 1 வந்து 10th பிளேஸ்ல இருக்கு, அதனால இது இந்த 10th பிளேஸ் கூட ஜாயின் பண்ணிடும். 1 + 4 என்னன்னு பார்க்கணும், 5. அப்போ 52 அப்படின்னு எழுதணும். இங்க வந்து 5ம் இங்க 15ம் இருக்கு. 15ன்றது மட்டும் தான் யூனிட் பிளேஸோட வேல்யூ. இந்த 10th பிளேஸ் இந்த 10th பிளேஸோட ஆட் ஆயிடும். அப்போ முதல்ல 6, அதுக்கப்புறம் 5. அதே மாதிரி இங்க இருக்கிற இந்த 10th பிளேஸ் எல்லாத்தையும் இது கூட ஜாயின் பண்ணிடுவாங்க. 1 + 6 வந்து என்ன வரும், 7 வரும். பக்கத்துல இந்த 8 அப்படியே போட்டுக்க வேண்டியதுதான். இந்த 2 இது கூட ஜாயின் பண்ணா 91, இங்க 2 இங்க ஜாயின் பண்ணா 104, இங்க 117, இங்க 3 10 கூட ஜாயின் பண்ண ஆட் பண்ணும்போது 13 வரும். யூனிட் பிளேஸ்ல 0 இருக்கிறதுனால நம்ம 130 அப்படின்னு எழுதணும். இது வந்து எந்த டேபிள்ஸ்க்கும் நமக்கு யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு 26 டேபிள் வேணும்னு வச்சுக்கோங்களேன். இதோட முதல் நம்பர்ஸ் பாருங்க, எல்லாமே 2 2 2ன்னு இருக்கு. அப்போ முதல்ல 2 டேபிள் எழுதிக்கோங்க. 2 4 6 8 10 இந்த மாதிரி எத்தனை, அதாவது இங்க இந்த 1s are 2s are இருக்குல்ல, இதை 2ஆல மல்டிபிள் பண்ணி 2 1s are 2 2s are எழுதுன மாதிரி அர்த்தம். இங்க 2 இருந்தா 2 டேபிள் எழுதிக்கோங்க. அடுத்து 10th பிளேஸ்ல இங்க சாரி ஆக்சுவலா அந்த யூனிட் பிளேஸ்ல 6 இருக்கு. அப்போ 6 டேபிள் எழுதிக்கோங்க. 6 1s are 6 2s are 6 3s are 4s are 5s are இப்படி எழுதிக்கணும். ஸோ இங்கேருந்து யூனிட் பிளேஸையும் இங்கேருந்து 10th பிளேஸையும் நம்ம செலக்ட் பண்ணி எழுதிட்டு அதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சராக இருக்கும். யூனிட் பிளேஸ்லையும் 10th பிளேஸ்லையும் ஒரு நம்பர் தான் இருந்ததுன்னா அப்படியே எழுதிக்கலாம். இங்கே இந்த மாதிரி 2 நம்பர் இருந்ததுன்னா யூனிட் பிளேஸில் இருக்கிற இந்த செகண்ட் நம்பர் வந்து 10th பிளேஸோட அதை இங்கே ஆட் பண்ணிடுவாங்க. அப்போ இது 52ன்னு கிடைக்கும். அதே மாதிரி இந்த 1 இங்கே அனுப்பிட்டோம்னா இது 78, இந்த 2 இங்கே அனுப்பிட்டோம் அப்படின்னா 10 ஆயிடும். இங்கே 4 இருக்கு யூனிட் பிளேஸ்ல. அதே மாதிரி இந்த 3 அங்கே அனுப்பிட்டோம்னா 13, இங்கே 0 இருக்கிறதுனால 0 வரும். 130 தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். இப்போ 38 டேபிள்ஸ் வேணும்னு வச்சுக்கோங்களேன். முதல் நம்பர் 3 இருக்கிறதுனால முதல்ல 3 டேபிள் எழுதிக்கலாம். 3 6 9 12 15 இப்படி எழுதிக்கணும். ரெண்டாவது நம்பர் 8 இருக்கிறதுனால இங்கே 8 டேபிள்ஸ் எழுதிக்கணும். 8 1s are 8, 8 2s are 8 3s are 8 4s are 8 5s are இப்படி எழுதிட்டு இப்போ யூனிட் பிளேஸையும் 10th பிளேஸையும் எழுதணும். ஒரே நம்பர்னு அப்படியே எழுதிக்கலாம். இதுல இருந்து யூனிட் பிளேஸை மட்டும் தான் நம்ம எடுக்கணும். 10th பிளேஸ் இருந்தா இங்கே எழுதிக்கணும். இப்போ இதுல 16ல 6 மட்டும் தான் யூனிட் பிளேஸ்ல இருக்கு. இந்த 1 உங்க கூட போய் ஜாயின் ஆகி 76 ஆகும். இப்போ இங்க 9ம் 24 இருக்கு. 4 மட்டும் தான் யூனிட் பிளேஸ்ல. அப்போ இந்த 2 இந்த 10th பிளேஸ் கூட போயிடுச்சுன்னா 9 2 ஆட் பண்ணா 11, இங்க 4 அப்படியே வரும். அதே மாதிரி இங்க 12 கூட இந்த 3 ஆட் பண்ணா 15, இந்த 2 அப்படியே வந்திருக்கும். இந்த 4 இங்க ஆட் பண்ணிடுவாங்க. அப்ப 19 0 வரும். இதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.